வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காட்டின் நடுவே ஒரே பாதை. அடர்ந்த காட்டின் நடுவே ஒரே பாதை, அது என்ன? இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரமும் வெண்டிக்காய் தாங்க சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் வந்து தக்காளி சோறு, ஈவினிங் ஒரு டம்ளர் காஃபியோடு முடிச்சிட்டேங்க. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு சில டைம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வந்து வருங்க. கஷ்டங்கள் வரப்போ வந்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த கஷ்டம் வந்து நிரந்தரமில்லை. என்றைக்காவது கண்டிப்பாக இது ஒன்று மாறும். அதே மாதிரி ஒரு கடவுள் வந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வந்து எப்பவுமே நான் நினைப்பேங்க. நம்மளுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு அறிகுறி மாதிரி தாங்க பார்ப்பேன். நீங்கள் ஒரு கஷ்டம் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்பவுமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த கஷ்டமே வந்து நிரந்தரமில்லைங்க. சந்தோஷமோ கஷ்டமோ எதுவுமே நிரந்தரமில்லை. கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் மாறுங்க. ஸோ எப்பவுமே வந்து மனசை வந்து தளர விட்டுறாதீங்க. வாழ்க வளத்துடன்.